உத்தரப்பிரதேச மாநிலம் பியாக்ராஜில் மகா கும்பமேளா இன்று கோலாகலமாக தொடங்க உள்ள நிலையில் நள்ளிரவு முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி ஆகிய 3 புனித நதிகள் சங்கமிக்கும் இடமான திரிவேணி சங்கமம் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் அமைந்துள்ளது. இங்கு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா பௌர்ணமியையொட்டி இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரை 45 நாட்களுக்கு நடைபெறும் ஆன்மீக நிகழ்வில் உலகம் முழுவதும் இருந்து சுமார் 35 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் பங்கேற்பர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகா கும்பமேளாவுக்காக சுமார் 7000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநில அரசு பணிகளை மேற்கொண்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய தற்காலிக நகரமாக மகா கும்ப நகரில் ஒரே நேரத்தில் 50 லட்சம் முதல் 1 கோடி பக்தர்கள் தங்கும் வகையில் 1,60,000 கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 1,50,000 கழிப்பறைகள், 25,000 பேருக்கு படுக்கை வசதிகள் தயார் நிலையில் உள்ளன. திரிவேணி சங்கமத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு பக்தர்கள் செல்வதற்கு வசதியாக நதிகளின் குறுக்கே 30 மிதக்கும் பாலங்களும், மகா கும்ப நகரில் 450 கிலோமீட்டர் நீள சாலை தெருக்களும், அங்கு 67,000 தெரு விளக்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. 55க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களுடன் 45,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேசிய மாநில பேரிடர் மீட்புப் படையினர் களத்தில் உள்ளனர். மகா கும்ப நகரில் மட்டும் 3000 கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன. இதற்கிடையே லட்சக்கணக்கான பக்தர்கள், அகோரிகள், சாதுக்கள் உள்ளிட்டோர் பிரயாக்ராஜ் நகரில் குவிந்து வருகின்றனர். இதனால் கும்பமேளா நடைபெறும் பகுதியில் கூட்டம் அலைமோதி வருகிறது. மகா கும்பமேளாவை முன்னிட்டு திரிவேணி சங்கம் பகுதியில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். மேலும் கைகளில் ஆரத்தி எடுத்து பக்தியுடன் வழிபாடு நடத்தினர்.